ஜட்ஜி. இப்போ தூக்கு தண்டனைக்கு கைதிக்கு வந்து அப்படியே அசால்ட்டாக மேல்நாட்டில் தூக்கி போடுற மாதிரிலாம் தூக்கி தொங்க விட்டுற முடியாது. அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே. அவன் மனநிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அவன் உடலில் எந்த விதமான காயம் இருக்கக்கூடாது. ஒரு முழு மனுஷனை தான் தூக்கில் போடணும். ஆனால் அவன் ஷேவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னா அவனை ஷேவ் பண்ணி விடணும். சப்போஸ் அவன் ஷேவ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி எழுத்துட்டு அவனே ஒரு கீரல் போட்டால் கூட அன்றைக்கி அவனை தூக்கில் போட முடியாது. அது 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம், அது 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது காயம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இருக்குன்ற இந்த சட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ அவர் கை உடஞ்சிச்சுங்க, அவர் எங்கேயோ போனார், வழிக்கு வந்துட்டார், கை உடஞ்சிச்சுன்னா கோர்ட்டில் நம்ம சொல்லிடலாம் விஷயம், சார் அவர் கை உடஞ்சிருக்கு, ஸோ அதனால் அந்த தண்டனையை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு கேட்கலாம். மறுபடியும் வந்து 6 வரைக்கும் ஒரு தண்டனை தள்ளி போடுவாங்க. இப்போது ஏதோ ஒரு அஜாக்கிரதையில் அன்றைக்கி தூக்கு போட வேண்டிய அந்த நாளை கடந்துச்சு, ஒரு நாள் கடந்துருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு நிர்வாக குளறுபடின்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஏதோ சம்திங் டாக்டர் வந்து அவனை சர்டிஃபிகேட் பண்ணல, அந்த தூக்கில் போடுற ஆள் வரல, என்னமோ ஒரு இதில் விஷயத்தில் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. ஓகே. மறுநாள் எல்லாம் கிளியர் தான். ஆனால் அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வக்கீல், அவருடைய அட்வொகேட் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்பீல் பண்ணுறாரு இமீடியட்டாக. ஓகே. அதாவது ஒரு நாள் 24 மணி நேரம் அவர் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்காரு. ஓகே. ஜெயிலுக்குள்ளார. ஓகே. 22ஆம் தேதியோட உயிர் முடிஞ்சிருக்கணும் உங்கள் தண்டனை பிரகாரம், உங்களுடைய தீர்ப்பு பிரகாரம். ஸோ அந்த தீர்ப்பு வந்து அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க.